ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 815 வாக்காளர்கள் மட்டுமே படிவங்களை பூர்த்தி செய்து தரவில்லை என்றும் வரும் வெள்ளிக்கிழமை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளது. வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த மத்தியில் ஆளும் பாஜக அரசு தயாரா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சவால் விடுத்துள்ளார். பாஜகவுக்கு துணை போனதற்கு தேர்தல் ஆணையர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உரிமம் பெறாமல் செல்ல பிராணிகள் வளர்த்தால் இன்று முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. பூங்கா, சாலை உள்ளிட்ட பொது இடங்களில் இன்று ஆய்வு செய்யப்படும் என்றும் அதன் பிறகு வீடு வீடாக சென்று உரிமம் உள்ளதா என்று ஆய்வு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல் அதிகாரிகள் 2 பேர் உட்பட 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். போண்டி கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதியை தனி ஒரு நபராக போராடி தடுத்து துப்பாக்கியை பிடுங்கிய காட்சி வெளியாகியுள்ளது. பல பேரின் உயிரை பாதுகாத்த இளைஞரை பலரும் பாராட்டி வருகின்றனர். போண்டி கடற்கரையில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய மக்களுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். திராவிடியன் மாடல் 2.0க்கான பரப்புரை திருவண்ணாமலையில் தொடங்கியதாக திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும் உதறல் கொடுக்கும் வகையில் உழைத்திடுமாறு திமுக இளைஞரணிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வடநாட்டில் பாஜக வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் பாஜக நுழைய முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக என்ஜின் இல்லாத வண்டியாக இருப்பதாகவும் பாஜகவிடமிருந்து அதிமுகவை காக்க வேண்டும் எனவும் சாடினார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்குகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். டெல்லி சென்றுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை, தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் இடத்தை பயன்படுத்திக் கொள்ள 1 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட்டதால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். வரும் வியாழக்கிழமை காலை 11 முதல் 1 மணிக்குள் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். மும்பை வாங்கட்டே மைதானத்தில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மகாராஷ்டிர முதல்வர் ஃபட்னவிஸ், இந்திய கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரி நேரில் வரவேற்றனர். கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் சந்தித்து பேசினார். தனது கையொப்பமிட்ட 10ஆம் எண் ஜெர்சியையும் மெஸ்ஸிக்கு பரிசாக வழங்கினார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர்.
பிதான் நகர் காவல் நிலையத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு ஆச்சரியம் அளிக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட நடிகை ஆதங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் எல்லா குடிமக்களும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதில்லை என்றும் வேதனையுடன் விமர்சித்துள்ளார். நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக நடிகை மஞ்சு வாரியர் தெரிவித்துள்ளார். திட்டம் வகுத்தவர்களுக்கும் தண்டனை வழங்கினால்தான் உண்மையான நீதி கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து தெரிவிக்க இந்தியா அனுமதிப்பதாக வங்கதேச அரசு கூறிய குற்றம் சாட்டியுள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்தியாவில் இடமில்லை என குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவுத்துறை மறுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக 45 வயதேயான பீகார் அமைச்சர் நிதின் நபின் நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் நிதின் நபின் நியமனத்திற்கு அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் அருகே ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 5 பேர் சிக்கி தவித்தனர். மாநில பேரிடர் மீட்பு படையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக யுக்ரைன் அமெரிக்கா இடையே 2 நாள் பேச்சுவார்த்தை ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு உத்தரவாதங்களை ஏற்க தயாராக இருப்பதாக யுக்ரைன் அறிவித்துள்ளது. வடக்கு கொலம்பியாவில் பள்ளி மாணவர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. 12 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானை இந்திய அணி எளிதில் வீழ்த்தியது. இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்ததால் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சென்னையில் நடந்த இறுதிப் போட்டியில் சீனா ஹாங்காங் அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலக புகழ்பெற்ற WWE ஜாம்பவான் ஜான் சீனா தனது கடைசி போட்டியில் தோல்வியடைந்தார். WWE நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து ஜான் சீனாவை நெகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முத்தரையரின் அசாதாரண வாழ்க்கையை பற்றி அதிகமான இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். உண்மையின் பக்கம் நின்று மோடி அரசை அகற்றுவோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார். வாக்கு திருட்டு என்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் என்று டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விமர்சித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திலும் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தகுதியுள்ளோருக்கு நிச்சயம் வழங்கப்படும் என்று உறுதியளிப்பதாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது என திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 1 கோடி இளைஞர்கள் கூடினாலும் பிரச்சனை இல்லை என்றும் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் திருநங்கைகள்
இரு குழுக்களாக பிரிந்து தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 திருநங்கைகள் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரு வந்த தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை கர்நாடக தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் ஒட்டினர். மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசும் மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தின் பெயருக்கு முன்பாக தமிழ்நாடு என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டவா மாவட்டத்தில் யமுனை நதிக்கரை அருகே சட்டவிரோத துப்பாக்கி தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டு துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை பறிமுதல் செய்து 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பாஜக ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் 3 MLAக்கள் தொகுதி நிதியை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இந்த விவகாரம் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். WWE விடுபெற்ற ஜான் சீனாவை கௌரவிக்கும் விதமாக கூகுள் சிறப்பு அனிமேஷன் ஒன்றை வெளியிட்டுள்ளது. யூ கான் see me என்று ஜான் சீனா செய்யும் செய்கையை பிரதிபலிக்கும் விதமாக அனிமேஷன் அமைந்துள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.